மீன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம கேதுவனுடைய சார மாற்றத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது இது வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பூரத்தில் போயிட்டு இருந்தார். இப்போ மக நட்சத்திரத்தில் மாறி போகிறாரு. ஏப்ரல் 20 மாறிட்டார். இது 7 மாதத்துக்கு இந்த பலன் இருக்குது. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது பகை நோய் கடன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வேலை பார்க்குறதையும் குறிக்கும், பணம் சம்பாதிக்கிறதையும் கொடுக்கும், சொந்த தொழில் பலமாக செய்கிறதை பதவி ப்ரமோஷனையும் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்குங்கும்போது அது பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் கேதுவே 2ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்துலையோ, 6ஆம் இடத்துல சிம்மராசியில் மக நட்சத்திரத்துலையோ, 10ஆம் இடத்துல தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துலையோ இருந்து திசாபுத்தி அந்தரம் ஓடுதுன்னு வைங்க. இந்த கேது திசை உங்களை ஒன்றும் பண்ணாது, அருமையாக வேலை செய்யும், தொழில் பலம் பெருகும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுத்தும், மற்றும் ஒரு லோனு அப்ளை பண்ணால் கூட லோனு ஈஸியாக கிடைச்சிடும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்போ இந்த நம்ம ஜனனஜாதக கேது ஒருவேளை நமக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த மாதிரி இடத்துல 8, 12 போயிருந்ததுன்னு வைங்க. அப்படி போய் திசாபுத்தி நடந்ததுன்னு தான் இந்த சமயத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படும், வேலையில் பாதிப்பு ஏற்படும், பணவரவாயில் குறைபாடுகள் ஏற்படும். அது நம்ம ஜனஜாதத்தை பார்த்துக்கணும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட கேதுவாக இருக்கும்போது இந்த கோச்சாரம் நமக்கு பொருள் சார்ந்த பலவீனத்தை தருகிறது. நம்ம ஜனன ஜாதகத்தில் 2, 6, 10 தொடர்புல கேது இருந்தது அப்படின்னா ரொம்ப அருமையாக தொழில் பலத்தை பெருக்குது, பண ஆதாயத்தை பெருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, வேற ஒரு கிரகங்கள் இப்போ இந்த அஸ்வினியிலையோ மகத்திலேயோ மூலத்திலேயோ நமக்கு வேற கிரகங்கள் இருந்தால், இப்போ சூரியனே இருக்காருன்னு வைங்க, அது திசாபுத்தி நடத்துது அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், தந்தை வழி ஆதாயங்கள், அதே மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தை பேறுகள், இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்லா இருக்கும். குழந்தைக்கு படிப்பு டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதே செவ்வாய் கிரகம் இந்த கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி மக மூலத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு சகோதர வழியில் ஏற்படக்கூடிய மேன்மைகள், வளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருப்பாங்க, சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கிறது, மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அது மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே திடீர் சிறப்புகளை கொடுக்கும், தொழில் ஆதாயத்தை கொடுக்கும். இப்போ சுக்கிரன் கிரகம் இந்த அஸ்வினி மக மூலத்தில் நம்ம ஜனன ஜாதத்தில் இருந்தார் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஆடை அணிகலன் சேர்க்கைகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவுலேயோ உடையிலையோ மருந்துலேயோ பணியில் இருப்பாங்க, மெடிக்கல் லைனில் இருப்பாங்க, அல்லது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, கேட்டரிங்கில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கூட மிகப்பெரிய சிறப்பை தரும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஒரு அட்ராக்டிவான தொழில் விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்கும். இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன், ஈவன் மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்காங்க, அல்லது பலவிதமான பார்மசி கடைகள் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அதே நமக்கு புதன் இருந்தார் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாதனங்கள், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், பிளம்பிங் ஒர்க்கு, பைப் கனெக்ஷன் ஒர்க்கு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் லைனில் இருக்கவங்க, அந்த லைனில் ஒரு பண ஆதாயம் கொடுக்கறது, ஒரு கல்லூரி நடத்துகிறவங்க, இந்த மாதிரி ஆசிரியர் தொழிலாக இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதே நமக்கு இதே அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி இருந்தார் அப்படின்னா நம்ம இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள், பழைய கழிவு பொருள்கள், வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, இது சம்மந்தப்பட்ட தொழில், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, மற்றும் நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் அது சார்ந்த வகையிலையும் நல்ல வரவேற்புகள் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் மீன லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும், 6ஆம் இடத்துல கிரகங்கள் கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருந்தாலும், 10ஆம் இடத்துல தனுசு ராசியில் கேது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாயம் உண்டு, பொருள் உத்தியோக பலம் கூடும், சொந்த தொழில் பலம் வளர்ச்சியை பண்ணும், கெடுக்காது.
கேதுவும் இருந்தாலுமே நன்மை தான் செய்யும். இப்போ அதுக்கு பதிலாக வேற என்ன தீமைகள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு திருமண வாழ்க்கை அல்லது ஆரோக்கியம் இந்த 2 விஷயத்துல பார்க்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்துல ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய கிரகங்களோடு கேது சேர்ந்திருந்தது அப்படின்னா ப்ராப்ளத்தை கொடுத்துரும். இப்போ நமக்கு மீனத்துக்கு 6ஆம் இடமே சூரியன் வீடு தான், சிம்மம் தான். அது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை குறிக்கிற இடம் மற்றும் உடம்பு ஹீட்டு உஷ்ணத்தை குறிக்கிற இடம், அடிவயிறில் உஷ்ணம், தலை சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் உபாதைகள். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே இப்போ நீங்கள் செவ்வாயாக இருந்ததுன்னா அல்சர் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி தசைப்பிடிப்பு நோய்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி பண்ணி தான் ரெடி பண்ணணுங்கிற நிலைமை வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய்ங்கிறது தசை குறிக்கிற கிரகம். அதே மாதிரி புதன் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்குது. அடிவயிறு, நரம்பு மண்டல பாதிப்பு இதுகளையெல்லாம் குறிக்குது. சனி கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, பைல்ஸ் சம்மந்தப்பட்டது, கட்டிகள் சம்மந்தப்பட்டதுல பார்த்து கவனமாக இருக்கணும். இதே குரு கிரகம் அஸ்வினி மக மூலத்தில் இருக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, நமக்கு ரொம்ப ரொம்ப சுகர் சம்மந்தப்பட்டதுல கவனமாக இருக்கணும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஹார்மோன்கள் சுரப்பிகள் சம்மந்தப்பட்டதுலையும் சுகர் சம்மந்தப்பட்டதுலையும் கவனமாக இருக்கணும். மெயினாக கிட்னி சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்துக்கணும், சிறுநீரகம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இது நமக்கு திசாபுத்தி வரும்போது தான் அந்த மாதிரிலாம் பண்ணும். வெறும் கோச்சாரம் மட்டும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிடாது. உங்களுக்கு அந்த கேது நட்சத்திரத்தில் இந்தந்த கிரகங்கள் இருக்கும்போது திசாபுத்தி நடக்கும்போது தான் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது பண்ணும். இப்போ அதே நீங்கள் ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அதில் ஜெயிச்சுக்குவீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஜெயிச்சுக்குவீங்க. நல்ல வளர்ச்சி கொடுத்துரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கடன் ரீதியாக உங்களுக்கு கேட்குற தொகை நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். கடன் சார்ந்த அது நமக்கு தொழில் கடன் அப்படின்னு போடுறோம், அப்படி அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்போ கரெக்டாக கிடைச்சிடும், ரெடியாக வந்துடும். அப்போ ஒரே ஒரு கிரகத்தை வைத்து நமக்கு திசாபுத்தி அந்தரங்கள்ல அது சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் கொஞ்சம் மைனஸாக இருக்கு. அதாவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. புறம் சார்ந்த தொழில் விஷயமோ பண ஆதாயமோ உத்தியோக பலத்துக்கோ ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்கு நமக்கு வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மக மூல நட்சத்திரத்தில் மகா கணபதி வழிபாடுகள் பண்ணிக்கலாம். பரணி பூரம் போராட நட்சத்திரம் மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணிக்கலாம். சிவன் ஆராதனைகள், சிவன் வழிபாடுகள், சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மீனக்காரர்களுக்கு கேதுவை நல்லவரே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.